إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله عز وجل في محكم التنزيل والفرقان العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال الله عز وجل في موضع آخر: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة أعدت عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் சொல்லித் தந்த முறையில் அல்லாஹ் அவர்களுக்கு ஸலவாத்தையும் சலாமையும் அளிப்பானாக என்று துஆ செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். என் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய இந்த உரையை 2 வசனங்களை மையமாக வைத்து என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். முதலாவது வசனம் குத்பத்துல் ஹாஜாக்கு பிறகு ஓதிய அந்த வசனம்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஓ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை அழைத்து கூறுகிறான்: ஓ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களோட குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் நாரா, உங்களோட குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டு கூறுகிறான்: வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. அந்த நரக நெருப்போட எரிபொருள் எதுவென்றால் மனிதர்களும் கற்களும் அதோட எரிபொருள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அப்படிப்பட்ட நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆணுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீ உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீ உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள் நரக நெருப்பிலிருந்து. மையமாக இந்த கட்டளை ஆண்களுக்கு விடப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. இந்த குத்பாவோட மைய ஆயத்தாக இருக்கக்கூடிய 2வது ஆயத் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான்: அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. ஆண்களை அல்லாஹ் பெண்கள் மீது அதிகாரம் மட்டுமல்ல நிர்வகிக்கக்கூடியவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை பெண்கள் மீது ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான்: அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா பிமா ஃபضலல்லாஹு பஅதஹும் அலா பஅத். ஆண்களுக்கு பெண்கள் மீது அதிகமான சிலதை கொடுத்ததினால், ஃபضல்களை கொடுத்ததினால் அதை வைத்து பெண்களை நீ நிர்வாகம் செய்யுங்கள். அதில் ஒன்றுதான் ஆண்களுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்தின் இந்த சமுதாயத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். ஆண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தைரியத்தை கொடுத்திருக்கிறான். ஆண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடல் வலிமையை கொடுத்திருக்கிறான். அதை வைத்து உங்க பெண்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு சம்பாதித்து கொடுங்கள், அவர்களை காப்பாற்றுங்கள். வெறுமனே இந்த துன்யாவில் மட்டுமல்ல சகோதரர்களே, மறுமைக்காகவும் அவர்களை தயார் செய்யுங்கள். இது ஒரு ஆணுக்கு கடமை. இன்றைய காலத்தில் ஒரு மனிதனுக்கு ஆண்மை இருக்கிறதா இல்லையா, அவன் ஆணா இல்லையா என்பதற்கு பல விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். அவன் எப்படி இருக்க வேண்டும், அவனோட தோற்றம் எப்படி இருக்க வேண்டும், அவன் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், அவன் 2-3 வீடு கட்டி இருக்க வேண்டும், அப்பதான் அவன் ஆம்பளை. இந்த உம்மத்தின் இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு ஆம்பளை யார் என்றால், அவன் வீடு கட்டி கொடுத்திருக்க வேண்டும், ஒரு 4-5 வீடு கட்டி இருக்க வேண்டும், ராத்தா தங்கச்சிக்கு வீடு கட்டி கொடுத்திருக்க வேண்டும், குடும்பத்துக்கு நகை வாங்கி போட்டு இருக்க வேண்டும். இவன் தான் இந்த சமுதாயத்தில் ஆம்பளையாக கருதப்படுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுமனே ஒரு விஷயத்தை கூறுகிறான்: பெண்களை நிர்வகியுங்கள், அவர்களுக்கு தேவையுள்ளதை செய்து கொடுங்கள்,
அவர்களுக்கு தங்கும் இடத்தை நீங்க அமைத்துக் கொடுங்கள். இது யாருக்கு கட்டளை? அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கக்கூடிய அந்த ஆணுக்கு கட்டளை. அதே நேரத்தில் அந்த ஆணுக்கு இன்னொரு கட்டளையும் இருக்கிறது. அந்த பெண் அதே போன்ற அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், மகளாக இருக்கட்டும் சரி, மனைவியாக இருக்கட்டும் சரி, அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகள் எதை செய்கிறார்கள், ஹலாலில் வாழ்கிறார்களா அல்லது ஹராமில் வாழ்கிறார்களா என்று ஒரு மனிதனுக்கு கடமையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கடமையாக்கி வைத்திருக்கிறான் என்றால், ஒரு மனிதன், ஒரு ஆண் அவனோட மனைவியிடம் ஏதாவது ஒரு தவறான செயல்களை பார்த்தால் அல்லது வரம்பு மீறக்கூடிய விஷயங்களை பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், வல்லாதி தகாஃபூன நுஷூஸஹுன், எந்த பெண்களிடமிருந்து நீங்க அவர்களோட நோவினையை நீங்க பயப்படுகிறீர்களோ, நோவினை என்றால் அவர்கள் ஹராமை செய்வதாக இருக்கட்டும் சரி, நீங்க ஒரு எல்லையை போட்டிருக்க அந்த எல்லையை மீறக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் சரி, ஹராமை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் சரி, அல்லாஹ் எதை கட்டளை இடுகிறான்? 3 விஷயங்களை சொல்கிறான். முதலாவது கூறுகிறான், ஃபஅஇதுஹுன், அந்த பெண்களுக்கு நீங்கள் அழகான முறையில் உபதேசம் செய்யுங்கள். எடுத்த எடுப்பிலே அடிக்கிறது இல்ல, எடுத்த எடுப்பிலே திட்டுறது இல்ல, அழகான முறையில் உபதேசம் செய்யுங்கள். ஃபஅஇதுஹுன், அதையும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜி, படுக்கையில் அவர்களை விட்டு பிரியுங்கள். அதையும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் பிறகு அல்லாஹ் கூறுகிறான், வத்ரிபூஹுன், அவர்களை அடியுங்கள். இதுக்கும் சில உலமாக்கள் விளக்கம் கொடுக்கும் போது, ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையோட சண்டை போடுறது போன்று இல்லை, அவர்களை எந்த முறையில் அடித்தால் அவர்கள் திருந்துவார்களோ, அவர்கள் சொல்லி கேட்பார்களோ அந்த அளவுக்கு போதுமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு பிறகு கூறுகிறான், ஃபஇன் அطعنكم, அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபகு அலைஹின்ன சபீலா, அவர்களோட விஷயத்தில் வரம்பு மீறி விடாதீர்கள். அல்லாஹ் இந்த அளவுக்கு உங்க வீட்டு பெண்களுக்கு நீங்க உபதேசம் செய்யுங்கள் என்று கூறுகிறான். எத்தனை ஆண்கள் இந்த சமுதாயத்தில் தன்னோட வீட்டு பெண்கள் எதை செய்கிறார்கள்? ஹலாலில் வாழ்கிறார்களா, ஹராமில் வாழ்கிறார்களா, ஹலாலை பார்க்கிறார்களா, ஹராமை பார்க்கிறார்களா? எத்தனை வீட்டு ஆண்கள் இதை கண்காணிக்கிறோம்? அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஆண்களை பார்த்து அல்லாஹ் கட்டளை இடுகிறான், உங்க வீட்டு பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எத்தனை வீட்டு ஆண்கள் தன்னோட மனைவியிடம் கூறினீர்கள், நாம் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் ஒன்றாக இருந்தால் பத்தாது, சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டுமா? அந்த மனைவி ஹலாலை செய்கிறாளா, ஹராமை செய்கிறாளா சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாராரை பற்றி ஹதீஸில் கூறுகிறார்கள், எச்சரித்து கூறுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னோட குடும்பத்தை அவர்கள் ஹலாலில் இருக்கிறார்களா, ஹராமில் இருக்கிறார்களா என்று கண்டு கொள்ளாத ஆண்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸலாஸத்துன் قد حرم الله عليهم الجنة, 3 நபர்கள் மீது சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது முத்மினுல் ஹம்ர், தொடர்ந்து சாராயம், தொடர்ந்து மதுவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், மதுவை விடாத தொடர்ந்து மதுவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இரண்டாவது அல் ஆக், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய, பெற்றோர்களை பேச்சை கேட்கக்கூடிய மனிதர்கள். மூன்றாவது ஒரு சாராரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வத்தையூஸ், தையூஸ் என்கிற சில மனிதர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யார் இந்த தையூஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லதி யுகிர்ரு ஃபீ அஹ்லிஹி அல்-குப்ஸ், யார் அவனோட குடும்பத்தில் ஹராமை, அனாச்சாரங்கள் நடப்பதையும் அங்கீகரிக்கிறானோ, வற்புறுத்துறவன் கிடையாது, செய்யுங்க என்று சொல்றவன் கிடையாது, அது நடக்கிறத பார்த்தும் அமைதியாக இருக்கக்கூடியவன், தடுக்க வேண்டிய இடத்தில் தடுக்காமல் அமைதியாக இருக்கக்கூடியவன், இவனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அத்-தையூஸ். அவனுக்கு இந்த பெயரை சூட்டினார்கள். தான் வீட்டு பெண்கள் மீது பொறாமை இல்லாதவன், தான் வீட்டு பெண்கள் மீது கீரத் இல்லாதவன். அரபியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள், கீரத் என்பது. கீரத் என்றால் ஒரு மனிதனுக்கு தன்னோட பொருள் மீது கீரத் இருக்கும். இது என்னோட பொருள், யாரும் இதை தொட்டுவிடக்கூடாது, இது என்னோட வாகனம், யாரும் இதை ஓட்டிவிடக்கூடாது, இது என்னோட ஆடு மாடு, இது என்னோடது என்று சொல்லக்கூடிய, என்னோடது மட்டும் தான் இது, இது யாரையும் அனுமதித்து விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய தன் கீரத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், என்னோட மனைவியோடு நான் ஏதோ ஒரு ஆணை நான் பார்த்து விட்டால் அந்த மனிதனோட தலையை நான் சீவி விடுவேன் என்று சொல்லும் பொழுது இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சஹாபாக்கள்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அத்தஅஜபூன மின் கீரத்தி ஸஅத், ஸஅதோட இந்த கீரத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுகிறீர்களா? வ அன அக்யரு மின், ஸஅதை விட கீரத்துடையவன் நான். கூறிவிட்டு கூறுகிறார்கள், வல்லாஹு அக்யரு மின்னி, அல்லாஹ் என்னை விட கீரத்துடையவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீரத்தோட வெளிப்பாடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட வீட்டுக்கு வரும் பொழுது அந்த வீட்டில் ஒரு ஆண் அமர்ந்திருக்கிறார். ஃபஷ்தத்த லஹு ذلك, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கோபம் வந்து விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், அவர்களோட முகத்தில் நான் கோபத்தை பார்த்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யார் இந்த மனிதர், யார் இந்த ஆண்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், பால்குடி சகோதரன் எனக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பால்குடி சகோதரன் மற்ற சகோதரர்களை போன்று தான் இருங்கள் என்று அனுமதித்தார்கள். ஆனால் முதல் இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்தது, அதுதான் கீரத் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பாராட்டுகிறான். ஒரு ஆணுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், ஒரு தந்தை தன்னோட மகள் யாரோட பேசுகிறார் கவலையே இல்லை, மனைவி யாரோட பேசுகிறாள் கவலையே இல்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் மஹ்ரமை பேணக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான் குர்ஆனில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வகுல் லில் முஃமினாத்தி யக்துத்ன மின் அப்சாரிஹின், நபியே நீங்க பெண்களிடம் கூறுங்கள், முஃமினான பெண்களிடம் கூறுங்கள், யக்துத்ன மின் அப்சாரிஹின், அவர்கள் அவர்களோட பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். அல்லாஹ் ஆண்களுக்கு கட்டளையிடும் பொழுது வகுல் லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், மர்ம உறுப்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், மறைவான உறுப்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், அவர்களோட கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். இதுதான் ஆண்களுக்கு இட்ட கட்டளை. பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டு ஒரு பெரிய ஒரு தொடரை கூறுகிறான். வகுல் லில் முஃமினாத், நபியே நீ முஃமினான பெண்களிடம் கூறுங்கள், யக்துத்ன மின் அப்சாரிஹிம், அவர்கள் அவர்களோட பார்வையை தாழ்த்தட்டும். முதலாவது கட்டளை பார்வையை தாழ்த்தட்டும். எத்தனை பெண்களிடம் இந்த போன் இருக்கிறது? ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ளையோட போட்டோவை பார்த்தா வாப்பாக்கு கோவம் வருது. ஒரு ஆம்பளை புள்ள தெருவில் போற ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா வாப்பாக்கு கோவம் வருது. ஆனா அதே ஒரு பொம்பளை புள்ள போன்ல ஏதோ ஒரு நடிகனை பார்த்து கொண்டிருக்கிறாள், ஏதோ ஒரு ஆடக்கூடிய கலைஞனை கலைஞன் சொல்லக்கூட ஆடக்கூடியவனை பார்த்து கொண்டிருக்கிறாள், ஏதோ ஒரு பாடகியை பார்த்து கொண்டிருக்கிறாள். எந்த ஆண்களுக்கும் கோபம் வருவதில்லை. என்ன அன்பான சகோதரர்களே, நம்ம ஆண்களாக இருக்கிறோமா என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கோபம் வருகிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த அதே கோபம் நமக்கும் வருகிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அவர்கள் பார்வையை தாழ்த்தட்டும். யக்துத்ன மின் அப்சாரிஹின் வ யஹ்ஃபظن ஃபுரூஜஹுன், அவர்களோட கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன், அவர்களோட அலங்காரத்தை அவர்கள் வெளிக்காமிக்க வேண்டாம். இதில் உலமாக்கள் கருத்து வேறுபாடுபட்டார்கள். அலங்காரம் என்றால் அணியக்கூடிய நகைகள், உடுத்தக்கூடிய ஆடை மட்டுமா அல்லது உடலும் அலங்காரமா? இதில் மிக சரியான கருத்து உடலும் அலங்காரம் தான். அந்த பெண்ணோட அலங்காரத்தோட ஒரு விஷயம் உடலும். அவளோட எந்த அளவுக்கு உலமாக்கள் கூறுகிறார்கள் என்றால் அவளோட முகத்தை மறைப்பது வாஜிப். ஆனால் நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம், ஒரு பெண் மஹரம் அல்லாத ஆண்களோடு சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சர்வசாதாரணமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் கூறுகிறோம், வெளி மனுஷன்டையா பேசினாரு, சொந்த மாமா மக மச்சாண்டா தானே பேசினா, இதுல என்ன ஹராம்? அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் அவர்களோட அலங்காரத்தை வெளிக்காட்ட வேண்டாம். யாருக்கு தவிர? அல்லாஹ் பட்டியலிடுகிறான், ولا يبدين زينتهن الا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن, அவர்களோட ஆடையை அவர்கள் முகத்தை போத்திக் கொள்ளட்டும். ولا يبدين زينتهن الا لبعولتهن, அவர்கள் கணவர்களுக்கு அவர்களோட அலங்காரத்தை காட்டட்டும். கணவனுக்கு காட்டக்கூடிய அலங்காரம் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் காட்ட முடியாது. அந்த அலங்காரத்தை வேற யாருக்கும் காட்ட முடியாது. சொந்த தந்தைக்கும் காட்ட முடியாது. அந்த அலங்காரம் அது கணவருக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது. மீதமுள்ள அனுமதிக்கப்பட்ட சில அலங்காரம் யார் யாருக்கெல்லாம் என்று அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அவ் ஆபாஇஹின், அல்லது
அவர்களோட தந்தையிடம் அலங்காரத்தை காட்டட்டும். பாப்பா நெக்லஸ் போட்டிக்கிறேன், பாப்பா வளையால் போட்டிக்கிறேன், பாப்பா என்னோட புடவை அழகா இருக்குதா, பாப்பா நான் அழகா இருக்கிறான், பாப்பாடம் காமிக்கட்டும். கணவரோட தந்தையிடம் காட்டட்டும், காட்டுவது அனுமதிக்கப்பட்டது. பிள்ளைகளிடம் காட்டுவது அனுமதிக்கப்பட்டது. கணவருக்கென்று பிள்ளைகள் இருப்பார்களே அவர்களுக்கு முன்னாடி காட்டுவது அனுமதிக்கப்பட்டது. அவர்கள் சகோதரர்களிடம் காட்டுவது அனுமதிக்கப்பட்டது. சகோதரர்களிடம் பிள்ளைகளிடம் காட்டுவது அனுமதிக்கப்பட்டது. சகோதரிகளிடம் பிள்ளையிடம் காட்டுவது அனுமதிக்கப்பட்டது. வீட்டு பெண்களிடம் காட்டுவது அனுமதிக்கப்பட்டது. வீட்டில் இருக்கக்கூடிய அடிமை பெண்களிடம் காட்டுவது அனுமதிக்கப்பட்டது. வீட்டுக்கு சில ஆண்கள் வருவார்கள், முதுமை அடைந்த ஆண்கள், அவர்களிடம் ஷஹ்வத் இருக்காது, இச்சை இருக்காது. அப்படிப்பட்ட ஆண்களுக்கு முன்னாடி போய் சென்று நிற்பது அனுமதிக்கப்பட்டது. இதில் பால்காரன் வருவானா? இதில் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய மேஸ்திரி வருவானா? இதில் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கொத்தனார் வருவானா? ஆனால் இன்றைய காலத்தில் நம்ம சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம், கணவர் ஏதோ ஒரு வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஊருக்கு காசு அனுப்புகிறார், வீடு கட்டு என்று கூறுகிறார். ஆனால் காசு யாருக்கு வருது? பொண்டாட்டிக்கு வருது. அந்த பொண்டாட்டி எதை கூறுகிறார்? கணவர். வெட்கமே இல்லாம இந்த ஊர் ஆண்கள் கூறுகிறார்கள், மேஸ்திரி வருவான் காசை கொடுத்துரு, பால்காரன் வருவான் காசை கட்டிவிடு. இந்த ஆண்களுக்கு அவர்களோட ருஜூலா போய்விட்டதா, அவர்களோட ஆண்மைத்தனம் போய்விட்டதா என்று ஒரு கேள்விக்குரிய இடத்தில் வந்து நிற்கிறது. சகோதரர்களே, பெண்களை குறை சொல்ல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆண்கள் சரியான முறையில் வழிநடத்துகிறார்களா? அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆண்கள் சரியான முறையில் இருக்கிறார்களா என்று தான் இங்கே கேள்வி. அல்லாஹ் யாருக்கு கட்டளையிட்டான்? நீங்க உங்க குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் யாருக்கு கட்டளையிட்டான்? ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். அல்லாஹ் மறுமை நாளில் கேட்பான், உங்க வீட்டு பெண்ணு பால்காரனோடு கணக்கு பேசிக் கொண்டிருந்தாலே நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? அல்லாஹ் ஆண்களை பார்த்து கேட்பான். உங்க வீட்டு பெண்கள் மாமா மக மச்சானிடம் பேசினாரே, அல்லாஹ் கூறினானா இந்த வசனத்தில் மாமா மக மச்சான் உனக்கு மஹரம் என்று அல்லாஹ் கூறினானா? இந்த ஊரில் சில சகோதரர்களுக்கு தெரியவில்லை, எப்படி வாப்பா வீட்டு வழியில் வரக்கூடிய சகோதரர்கள் மஹரம் இல்லையோ, அவர்களை பார்க்க கூடாதோ, அவர்களிடம் பேசக்கூடாதோ, அதே போன்று தான் சொந்த தாயோட பிறந்த சகோதரி சாட்சி என்று சொல்வோம், ராத்தமா என்று சொல்வோம், அவர்களோட பிள்ளைகளும் மஹரம் அல்ல. சாட்சி ராத்தா மஹரம் அல்ல. ஆனால் ஊரில் என்ன சொல்லி தரப்படுகிறது? ராத்தா மாதிரி, தங்கச்சி மாதிரி. எந்த அளவுக்கு என்றால், என்னோட ஒரு நண்பர் அவரோட ராத்தமா மக காக்காவை பைக்ல அழைச்சிட்டு போறார். நான் கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு மஹரம் இல்லப்பா இந்த பெண்ணு, நீ அவள்கிட்ட பார்த்து பேசக்கூட கூடாது, அவசியமானது மட்டும் பேசலாம், மீது எதுவும் அவளோட வந்து கதைப்பதோ அவளோட வந்து பேசுவதோ உனக்கு கூடாத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். அவன் என்னிடம் கேட்கிறான், அது எனக்கு கூடாதா? என்னோட ராத்தாப்பாவன். உன்னோட ராத்தா என்றால் உன்னோட வாப்பா உமாக்கு பிறந்தவளாக இருக்கணும், அல்லது உன்னோட தந்தைக்கு பிறந்தவளாக இருக்கணும், அல்லது நீ யாரிடம் பால் கொடுத்தாயோ அதே பெண்ணிடம் பால் குடித்தவளாக இருக்கணும். இது இல்லை என்றால் ராத்தா மாதிரி என்கிற உறவு இல்லை சகோதரர்களே. ஆனால் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம், வீட்டு பெண்கள் கொழுந்தமாரோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்ஹமு அல் மௌத், கொழுந்தன் என்பவன் மௌத்துக்கு சமமானவன். இப்ப கொழுந்தனுக்கு சொன்னா கொழுந்தியாக்கும் தானே அது பொருந்தும். ஆனா சில பேர் இந்த ஹதீஸை வெறும் கொழுந்தனுக்கு மட்டும் தான் எடுத்துக்கிடுவாங்க. அல்ஹமு அல் மௌத் என்பது கொழுந்தன் மரணத்துக்கு சமம். அதனால மாப்பிள்ளை வீட்டுல போயிருக்க முடியாது, என் பொண்ணு வீட்டுல போயிருந்தா கொழுந்தியாவும் தானே இருப்பா. அந்த ஹதீஸ் அதையும் தான் குறிக்கிறது சகோதரர்களே. கொழுந்தியாவிடம் பேசக்கூடாது, பார்க்க கூடாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒரு வழக்கமாகிவிட்டது, கொழுந்தியாவிடம் பார்த்து பேசுவது சர்வசாதாரணம். மாமா மக மச்சியிடம் பேசுவது சர்வசாதாரணம். ராத்தமா மக ராத்தாவிடம் பேசுவது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான் சகோதரர்களே. அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இந்த வசனத்தில் நபியோட மனைவிகளை பார்த்து அல்லாஹ் கட்டளையிட்டான், யா நிசா அன்-நபி, ஓ நபியின் பெண்களே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்க மற்ற பெண்களை போன்றவர்கள் அல்ல. லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா இன் தகைதுன்ன, நீங்க தக்வாவுடையவர்களாக இருந்தால்.
அல்லாஹ் அவர்கள் தக்வா உடையவர்களாக இருந்தார் என்று பல இடத்தில் சாட்சி கூறுகிறார். இனி தகைதுன்ன, அல்லாஹ் அதுக்கு பிறகு கட்டளை இடுகிறான், ஃபலா தக்தஅன பில் கவுல், உங்க குரலால் மென்மையாக பேசி விடாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைய காலத்தில் பால்காரர் ஒருவர் மாப்பிள்ளைகிட்ட பேசுறதை விட அதிகமா பால்காரர்கிட்ட தான் பேசிப்பாங்க. பொம்பளை மாப்பிள்ளைகிட்ட பேசினதை விட கொத்தனார்கிட்ட அதிகமாக பேசியிருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும். ரொம்ப மென்மையாக பேசுகிறார்கள், நீண்ட நேரம் பேசுகிறார்கள், தேவையில்லாத செய்திகள் எல்லாம் பேசுகிறார்கள். இது வெறுமனே வெளியில் வரக்கூடிய ஆண் மட்டுமல்ல, குடும்பத்தில் மஹ்ரம் அல்லாத ஆண்களிடம் அதிகமாக பேசுவது, குலைந்து பேசுவதை அல்லாஹ் தடுக்கிறான். அல்லாஹ் பிறகு கூறுகிறான், ஃபலா தக்தஅன பில் கவுல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், யாரோட உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் இதை ரசிப்பான், அவன் அந்த குரலை ரசிப்பான். எத்தனை ஆண்களுக்கு கீரத் போய்விட்டது சகோதரர்களே, உள்ளத்திலிருந்து கீரத் போய்விட்டது. என்னோட மனைவி ஏதோ ஒரு மஹ்ரம் அல்லாத அஜ்னபி, மஹ்ரம் அல்லாத ஒரு மனிதரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள், அவளோட அந்த அழகான குரல் எனக்குரிய குரல் என்று அந்த ஒரு கீரத் இல்லை, அந்த ஒரு பொறாமை இல்லை, பேசிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இப்படிப்பட்ட தய்யூஸ்கள், பெண்கள் இப்படி செய்வதை கண்டும் திட்டாத, பெண்கள் இப்படி செய்வதை கண்டும் அவர்களை ஒழுங்குபடுத்தாத அந்த ஆண்கள் தய்யூஸ்கள், அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அல்லாஹ் 3 பேரை மறுமை நாளில் பார்க்க மாட்டான், அதில் ஒருத்தவர் இந்த தய்யூஸ். ஒரு லேசான விஷயமாக எடுத்து சென்று விட்டோம். என்னோட மகள் யாரோட பேசுகிறாள், ஒரு கவலையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை திருத்த வேண்டும், இந்த உம்மத்தை மாற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் துஆ கேட்டவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வ கஃபா வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா நபிய்யிஹில் முஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். என் அன்பான சகோதரர்களே, இப்படி இந்த தய்யூஸ்களாக வாழக்கூடிய இந்த மனிதர்களோட சில வெளிப்பாடுகளில் ஒன்று தான் நம்ம ஊரில் காணப்படக்கூடிய ஒரு விஷயம். இது திருமண காலமாக இருக்கிறது, ஆங்காங்கு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பின்னணியில் ஒரு விஷயம் நடக்கும், இதுவும் தய்யூஸ்கள் மட்டும்தான் செய்வார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்றால், தன்னோட மகனுக்கு பொண்ணு பேசியாச்சு, அல்லது தன்னோட மகளுக்கு மாப்பிள்ளை பேசியாச்சு. வீட்டு பெண்கள் இதை செய்வார்கள். பெண்ணிடம் போன் நம்பரை வாங்கி மாப்பிள்ளையிடம் கொடுப்பார்கள், மாப்பிள்ளையிடம் போன் நம்பரை வாங்கி பொன்னிடம் கொடுப்பார்கள். ஏதாவது இந்த ஊரில் மாப்பிள்ளையாக போற அந்த ஒரு ஆண்மகன் நான் பொண்ணிட்ட பேசல என்று சொன்ன அவன் இந்த ஊரில் அவுலியாவாக கருதப்படுகிறான், அவன் இந்த ஊரில் அவுலியாவாக கருதப்படுகிறான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்க மனம் இடிக்க இருக்கக்கூடிய அந்த பெண் கல்யாணத்துக்கு முன்பு கபூல் என்று சொல்வதற்கு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நொடி வரையும் அவள் உங்களுக்கு அஜ்னபி தான், மஹரம் அல்லாத பெண் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பார்ப்பதற்கு அனுமதித்தார்கள். நீங்க திருமணம் செய்யக்கூடிய பெண்ணை சென்று பார்த்து வந்து விடுங்கள், அதை சுன்னத்தாக்கினார்கள். ஆனால் இந்த ஊரில் என்ன நடக்கிறது, ஒருத்தவன் திருமணம் என்கிற வாழ்க்கைக்கு செல்வதற்கு முன்பாகவே தொலைபேசியில் திருமணத்தை நடத்தி விடுகிறான், குடும்பத்தை நடத்தி விடுகிறான். என்ன ஒன்று, திருமணத்தோட அந்த முக்கியமான விஷயத்தை விட்டுவிட்டு அனைத்தையும் செய்து விடுகிறான். காதலன் காதலிகளை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை அங்கீகரிக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். ஒருத்தன் காதலித்தால் இந்த ஊரில் குற்றம், அது குற்றம் தான், மார்க்கம் தடுக்கக்கூடிய குற்றம். இதுவும் அதே போன்ற ஒரு குற்றம் தான். அதுக்கு உடந்தையாக போகக்கூடியவர்கள் தாய்மார்கள், அதுக்கு உடந்தையாக போகக்கூடியவர்கள் சிறிய தாய்மார்கள். இதை செய்து அந்த புது தம்பதிகளை ஹராமில் உள்ளாக்குகிறார்கள். இது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இரண்டாவது, தன்னோட மகளோ தன்னோட மகனோ யாரோ ஒருத்தவனை காதலிக்கிறான், அது ஹராம் என்று சொன்னால் கூறுகிறார்கள், என்ன அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அவன் பொண்ணை தேடிக்கிறான், அவன் மாப்பிள்ளையை தேடிக்கிறான். இந்த மார்க்கம் சொன்ன முறை எதுவென்று தெரியுமா? உங்களுக்கு நீங்க ஒரு பெண்ணை விரும்பி விட்டால் அந்த பெண்ணோட தந்தையிடம் சென்று கேளுங்கள், உங்களோட மகளை எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள். இதுக்கு ஒரு அழகான உதாரணம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள்,
கிணத்துக்கிட்டாக செல்லும் பொழுது அங்கு இரு பெண்கள் நின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மா ஹத்புகுமா, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? இவ்வளோ ஆண் கூட்டங்கள் இருக்கும் போது நீங்க தனிமையில் நிற்கிறீர்களே, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? தனிமையில் நின்று பேசினார்களா? இல்லை, பொதுவான இடத்தில் பெண்களுக்கு திடீர்னு ஒரு தேவை ஏற்பட்டு விட்டது, அதனால் கேட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், காலமா ஹத்புகுமா காலதா லா நஸ்கி ஹத்தா யுஸ்திர الرعا, எங்களால் தண்ணி பிடிக்க முடியவில்லை. வஅபூனா ஷைഖுன் கபீர், அந்த பெண்கள் அந்த இடத்தில் இன்னொரு வார்த்தையும் கூறுகிறார்கள், முறையாக எங்களோட தந்தை தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டும், ஆனால் எங்க தந்தை வயோதிகத்தை அடைந்து விட்டார், அவரால் வர முடியவில்லை என்று சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணியை பிடித்து கொடுத்து அடுத்த நொடியே ஒதுங்கி விட்டார்கள். அந்த இடத்துல நீங்க போயிட்டு வாங்க, பத்திரமா போறியலா, நான் பார்க்கிறேன், நீங்க போற வரை நான் இங்க நிக்கிறேன், எதுவும் சொல்லவில்லை. கொடுத்து விட்டு ஒதுங்கி விட்டு அல்லாஹ்விடம் கூறினார்கள், قال رب اني لما انزلت الي من خير فقير, யா அல்லாஹ், நீ என்னென்ன நன்மை எல்லாம் எனக்கு நாடுகிறாயோ அதுக்கு தேவையுள்ளவனாக நான் இருக்கிறேன் என்று கூறும் பொழுது அல்லாஹ் அடுத்தது ஒன்றை உருவாக்கினான். فجاءت احداهما تمشي على استحياء, அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண் வந்தால் வெட்கத்தோடு என்று அல்லாஹ் கூறுகிறான். வெட்கம் என்பது ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான பண்பு. ஆனால் இன்றைய காலத்தில் ஆண்கள் அதை இல்லாமல் ஆக்கி விட்டார்கள். மகளே, நீ தைரியமாக இருக்க வேண்டும், அந்த ஆம்பளை பிள்ளையோட நீனும் போட்டி போடு. எத்தனை தந்தைமார்கள் இந்த வார்த்தையை கூறுகிறார்கள். ஆனா அல்லாஹ் ஒரு அழகான பண்பாக கூறுகிறான், பெண்கள் இருக்கக்கூடிய வெட்கம். அந்த பெண்கள் வந்தார்கள், எங்களோட தந்தை உங்களை அழைக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள். அவர்களோட தந்தை கூறினார்கள், உங்களை என்னோட இரு மகளுக்கு மத்தியில் ஒரு மகளுக்கு நான் திருமணம் முடித்து கொடுக்கிறேன், ஆனால் நீங்க எனக்கு பணிவிடை செய்யணும். இதுதான் ஒப்பந்தம். ஒப்பந்தத்தை போட்டார்கள், அதன்படி நடந்தது, திருமணம் நடந்தது. இதுதான் முறையான திருமணம் சகோதரர்களே. அதுவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் பணிவிடை செய்கிற வரை நீ எனக்கு மனைவி தான் என்று சொல்லவில்லை, அஜ்னபியாக வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த ஊரில் பார்க்கிறோம், ஆண் மகன் பெண்ணை காதலிப்பது சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. என்னிடம் ஒரு சகோதரர் கூறினார், என்னோட மகன் இன்னாரோட மகளை லவ் பண்றாருன்னு சொல்லிவிட்டு அந்த ஆணோட தன்னோட மகன் அந்த பெண்ணோட தந்தையோட செல்ஃபி எடுப்பதை கண்ணியமாகவும் கௌரவமாகவும் பார்க்கிறார்கள். இவரோட மகளை தான் இவன் லவ் பண்றான். சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. பெண்ணோட தந்தைக்கும் முகீரத் இல்லை, ஆணை பெற்ற தந்தைக்கும் அறிவில்லை. அதே போன்ற சகோதரர்களே, இந்த தய்யூத்களோட ஒரு வெளிப்பாடாக ஒன்று தான் கருதப்படுகிறது, பெண்களை ஆண்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்ப்பது. எந்த இடத்தில் ஆண் பெண் கலப்புகள் நடக்கிறதோ அந்த இடத்தில் தன்னோட பெண் பிள்ளைகளை சர்வசாதாரணமாக அனுப்புவது. கேட்டா என்ன சொல்றாங்க, பொம்பளை பிள்ளைய படிச்சு பெருசா வரணுமாங்க, ஒரு தேவையும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லில் முஃமினாத்தி, பெண்களிடம் கூறுங்கள், யக்துத்ன மின் அப்சாரிஹின், அவர்களோட பார்வையை தாழ்த்தட்டும். அது படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கட்டும் சரி, பக்கத்தில் அமரக்கூடிய சக மாணவனாக இருக்கட்டும் சரி, பார்வையை தாழ்த்த வேண்டும். வயஹ்ஃபத்ன ஃபுரூஜஹுன், அவர்களோட கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இதெல்லாம் சொன்னால் இன்றைய காலத்து தந்தைமார்கள் கூறுகிறார்கள், என்னோட பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியுங்க, அவ எதுவும் செய்ய மாட்டா. இது எதுவரையும் என்றால் ஏதோ ஒரு காதலரோடு ஓடி போகும் வரை, ஓடி போகக்கூடிய அந்த நாளில் கூறுவார்கள், ஏமோ இப்படி செய்வான்னு எனக்கு தெரியலையே. ஒரு உண்மையான ஒரு சம்பவம், நம்ம ஊரில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் தௌபா செய்து திருந்து விட்டார்கள். அதனால் பேரையும் குடும்பத்தை எதையும் சொல்ல விரும்பவில்லை, படிப்பினைக்கு கூறுகிறேன். அந்த பெண் குர்ஆன் ஓதுவது என்ன, தஹஜ்ஜுத் தொழுவது என்ன, வெள்ளிக்கிழமை ஆனால் சூரா கஹஃப் ஓதுவது என்ன, திக்ருகள் செய்வது என்ன, தொழுது விட்டால் தொழுகக்கூடிய பாயில் அமர்ந்து திக்ரு செய்வது என்ன. ஆனால் அதே பெண் இதே போன்ற ஆண்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில் படித்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து ஆணோட ஓடி போனதும் இதே ஊரில் தான் நடந்தது. பின்னாடி அந்த பெண் வருத்தப்பட்டு வந்து தௌபா செய்து விட்டார்கள். அந்த பெண் ஓடி போறக்கூடிய அந்த நாள் வரையும் தந்தைக்கு தெரியாது, பெண்ணுக்கு அந்த மகளுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது என்று. அதனால் ஆண்களே சுதாரித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், குடும்பத்தோட விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் மறுமை நாளில் கேள்வி கேட்க இருக்கிறான், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்க ஒருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிடம் அல்லாஹ் கேள்வி கேட்பான். இது ஆண்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் உங்களோட பெண்களை பற்றி உங்களிடம் கேள்வி கேட்பான்.
மகளாக இருக்கட்டும் சரி, மனைவியாக இருக்கட்டும் சரி, அல்லாஹ் உங்களிடம் கேள்வி கேட்பான். அதனால் இந்த ஊரில் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட பழக்கங்களை நம்மளோட குடும்பங்களில் முதலாவது நம்மிடம் இருந்தால் அதை மாற்றிக் கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் இருந்து மஹரம் அல்லாத சாட்சிமாக, ராத்தமாமாக, ராத்தா மாதிரிங்க, எனக்கு தங்கச்சி மாதிரிங்க என்று எல்லாம் விட்டுவிட்டு, நீ எனக்கு மஹரம் இல்லை, நான் உன்னிடம் என்று உட்கார்ந்து குலைந்து பேசுவது எனக்கு கூடாது, நீ உன்னோட கணவனுக்கு சொந்தமானவன் என்று சொல்லி ஒதுங்கிவிட வேண்டும். அதே போன்று தான் தந்தையோட கூட பிறந்த மாமி மகள், தந்தையோட கூட பிறந்த சாச்சா மகள், எல்லாரும் ஹராமாக்கப்பட்டவர்கள். அந்த மஹரமை பேணி வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்மளோட குடும்பம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட பாதையில், அல்லாஹ் சொன்ன வழிமுறையில் வளரக்கூடிய ஒரு குடும்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி தருவான். இதை துஆ கேட்டவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وأقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. أقيموا الصلاة.